எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கிங் சாஃப்ட் ஆஃபீஸ். அதாவது என்னென்னா வேர்ட் ஃபைல், பிடிஎஃப், வேறு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாமே இதில் ஓப்பன் ஆகும். எக்ஸல் சீட், வேர்டு, பவர் பாயிண்ட்டு. இப்போ வந்து நான் இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். மற்றபடி வேர்ட் ஃபைலும் கூட இதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆஃபீஸ் ஃபைலை எக்ஸல் ஃபைலும் கூட இதில் ஓப்பன் பண்ணி பார்த்து எடிட் பண்ணிக்கலாம். நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் போய்ட்டு ஆல் ஃபைல், ஆல் டேப் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஆட் ஆகும். இப்போ நான் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நியூ டாக்குமெண்ட், வேர்ட் டாக்குமெண்ட்டா எக்ஸல் டாக்குமெண்ட்டான்னு கேட்குது. பாருங்கள், எக்ஸல் சீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். புது சீட் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸலில் உள்ள எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் மட்டும் சொல்லி காட்டுறேன். வேர்டு, மெமோ, ஓகே, ப்ரெசன்டேஷன், ஓகே, கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்டினரி நம்ம பவர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான், சேம் டிட்டோவாக நம்ம செல்லுக்கு ஏற்ற மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், டெக்ஸ்ட் கலர் என்ன கலர் வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் சைஸு எல்லாமே இருக்குது. இதுலேயே க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் ஸ்லைடு, அடுத்த ஸ்லைடு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து எனக்கு வந்து ஸ்லைடு லே அவுட் வந்து எனக்கு வந்து பிளாங்க் இருந்தால் போதும். பிளாங்க் செலக்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து நான் இதில் எப்படி படத்தை இன்சர்ட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இன்சர்ட், பிக்சர், ஃபோட்டோஸ், ஓகே ஓகே வந்துச்சுங்களா? அடுத்த ஸ்லைடு அதே மாதிரி இன்சர்ட், பிக்சர், ஃபோட்டோஸ், ஓகே, இன்சர்ட், பிக்சர், ஃபோட்டோஸ், ஃபோட்டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைஸு சின்னதாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அடுத்தது இன்சர்ட், ஃபோட்டோஸ், ஓகே, அடுத்தது இன்சர்ட், பிக்சர், ஃபோட்டோஸ். கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஒரு ப்ரெசன்டேஷன்னா அதான் நிறையா ஆட் பண்ணி ஒவ்வொன்றா ப்ரெசன்ட் பண்ணுறது. ஓகே, இது வந்து
இந்த ஆப்பில் வந்து தமிழ் ஃபாண்ட்டு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது, அதனால் நான் இங்கிலீஷ்லேயே அடிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இதுக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்கணும், எப்படி வந்து ப்ளே ஆகுதுன்னு பார்க்கணும். ப்ளே பண்ணுறேன். இது கீழே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். இதில் வந்து ரேண்டம் எது வேணால் கொடுத்துக்கலாம். நம்மளே ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஆட்டோ ப்ளே செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் போயிட்டு ஆட்டோ ப்ளே கொடுத்தீங்கன்னா அதிலே ஆப்ஷன் காட்டும். இது ரீப்ளே பண்ணணுமான்னு கேட்குது. வேணாம், செகண்ட்ஸு 2 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை. ஓகே பாருங்கள், அதுவே ப்ளே ஆகும். ஓகே, இப்போ வந்து இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் அஸ், மை டாக்குமெண்ட்ஸ், ப்ரெசன்டேஷன். ஆல்ரெடி ஒரு ப்ரெசன்டேஷன் வச்சுருக்கேன், அதிலே சேவ் பண்ணுவான்னு கேட்குது. சேவ் கொடுக்குறேன். ஏற்கனவே அந்த ஃபைல் இருக்குது, அது மேலே சேவ் பண்ணுவா. ஓகே, அவ்வளோதாங்க. இப்போது வந்து நீங்கள் செல்லுலேயே ஒரு ப்ரெசன்டேஷனை வந்து ரெடி பண்ணிட்டீங்க. இப்படி வந்து உங்களோட காலேஜ் ஏதாவது ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், ஏதாவது லெக்சர் கொடுக்கணும், இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு நீங்கள் ரெடி பண்ண ஒரு ப்ராஜெக்டை வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம், அது எல்லாமே உங்கள் செல்லுலேயே ரெடி பண்ணிட்டு நீங்கள் ட்ராவலிங் டைம்லேயே வந்து இது ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடி தான் உட்காந்து நீங்கள் ஆஃபீஸில் தான் உட்காந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போகிற வழியில் எங்கே வேணாலும் உட்காந்து இது வந்து ரெடி பண்ணி